ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம டெய்லி டீ போடுறோம் வீட்டில். பால் வேணும், அதுக்கு சர்க்கரை வேணும், டீ தூள் வேணும். இது 3ம் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்தால் தான் அதுக்கு பேர் டீ. ஒரு அல்வா செய்கிறோம். கோதுமை மாவு வேணும், அதுக்கு வெண்ணெய் வேணும், அதுக்கு மாவு, எண்ணெய், நெய். எண்ணெய் நெய் எல்லாம் ஒன்றுன்னு வச்சிங்களேன். சர்க்கரை இனிப்புக்கு வேணும்ல, கோதுமை மாவு வேணும், எண்ணெய் அல்லது நெய், இனிப்புக்கு சர்க்கரை. இது 3 இருந்தால் தான் அல்வா. அது மேலே வேறு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை பருப்பு போடுறோம், அது வேறு. ஆனால் பிரதானமாக 3 இருக்கணும். அதே போல் நம்ம சமைக்கிறோன்னு வைங்களேன், குழம்புக்கு முக்கியமானது எது வேணும்? ஒரு மிளகாத்தூள், அதற்கு காய்கறிகள் போடுவாங்க, மற்ற பொருட்கள். பிரதானமாக 3. அதன் பிறகு சில்லறை சாமான்லாம் கலக்கிறாங்க, அது வேறு. சமைக்கிறாங்க அரிசி போட்டு. அரிசி வேணும், அதுக்கு பாத்திரம் வேணும், அதுக்கு விறகு வேணும், அடுப்பு. இப்போ அதுக்கு 3 நிலை. அதே போல் படைக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த ஆயுத பூஜைக்கு இந்த இரும்பு பாத்திரத்து மேலே என்ன பண்ணுவாங்க? பட்டை போடுவாங்க. 3 போடுவாங்க, 3 பட்டை போடுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா 3 நிலைகளில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு அனுதினம் ஆளும்படியாக கொடுக்குற பொருளுக்கு அந்த 3 பட்டையை அவங்க போடுறாங்க. அது தெரியாமல் அவங்க போடுறாங்க, அவ்வளோதான். அதே போல் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 நிலைகளில் இருக்கிறார். தண்ணியாக இருக்குது, தண்ணியை பிரிட்ஜில் வச்சா கட்டியாகிடுது, அதை அடுப்பில் வச்சு எரிச்சோம்னா ஆவியாகிடுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரே நிலையில் இருக்கிற தண்ணி 3 நிலையாக பிரிக்க முடியும். 3 நிலையாக இருக்கிற அந்த ஒரு தண்ணியை ஒரு குளிர்ச்சி ஆகிட்டுன்னா பிரிட்ஜில் வச்சோம்னா அது கட்டியாகிடுது, ஐஸ் கட்டியாக. இப்படி தான் நம்ம ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறார். நம்மளை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். அல்லேலூயா.